திண்டுக்கல் மாவட்டம் காந்திகிராமில் இயங்கி வரக்கூடிய காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் மற்றும் சப்போர்ட் ஸ்டாஃப் டெம்பரவரி போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. வாக்கின் இன்டர்வியூ மூலமாக செலெக்ஷன் இருக்கும். இதற்கான வாக்கின் இன்டர்வியூ வென்யூ எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் பில்டிங்கில் இருக்கக்கூடிய யூஜிசி எம்எம்டிடிசி பில்டிங்கில் தான் வந்து நடக்குது. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/5/2025 காலை 10:30 மணிக்கு வந்து உங்களுக்கு வாக்கின் இன்டர்வியூ நடக்குது. கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் டெம்பரவரி மற்றும் சப்போர்ட் ஸ்டாஃப் டெம்பரவரி போன்ற பணியிடத்திற்கு நடக்குது. இதில் அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதற்கான ப்ராப்பரான எவிடன்ஸ் வந்து நீங்கள் பர்டிகுலர்ஸ் வந்து கொடுக்கணும் இன்டர்வியூ டைமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ப்ராப்பராக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வரணும், டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளவு சேலரி, எவ்வளோ வேக்கன்சிஸ், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்கலாம். கம்ப்யூட்டர் அசிஸ்டண்ட்டில் ஒரு வேக்கன்சி இருக்குது. 15,000 ரூபாய் வந்து பர் மந்த் கன்சால்டேட்ஸ் பே சேலரியாக வந்து சொல்லியிருக்காங்க. 15,000 ரூபாய். இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் மாஸ்டர் டிகிரி வந்து எம்எஸ்சியோ அல்ல வந்து எம்இ இந்த மாதிரியான மாஸ்டர் டிகிரி ஏதாவது வந்து முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அல்லது ஐடியில், இல்லைனா வந்து விஷுவல் கம்யூனிகேஷன், ஹியூமனிட்டிஸ், சோஷியல் சயின்ஸ், இல்லைனா சயின்சஸ், மேனேஜ்மெண்ட் இதில் எதுலேயே வந்து மாஸ்டர் எம்பிஏ இதெல்லாம் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். 55% கண்டிப்பாக வந்து மினிமம் எடுத்துருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி அனலைஸ் பண்ணுறதுக்கு ரைட்டப் டேட்டா ஒர்க்கிங் நாலேஜ் வந்து ரிசர்ச் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேர் ஸ்ட்ராட்டஜிக்கல் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ண தெரிந்த கேண்டிடேட்டாக, டிடிபி ஒர்க்லாம் தெரிந்த கேண்டிடேட்டாக இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். சரிங்களா? எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் சர்டிஃபிகேட்ஸ்லாம் தேவையில்லை, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்ததாக இருக்கக்கூடிய பணியிடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஸ்டாஃபில் ஒரு வேக்கன்சி இருக்குது. 11,000 ரூபாய் சேலரி பர் மந்த் சேலரியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி எனி யூஜி டிகிரி பிஎஸ்சியாக இருக்கட்டும், பிடெக் இந்த மாதிரி எனி டிகிரி அண்டர் கிராஜுவேஷன் டிகிரி யூஜி டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது. அவங்களுக்கு டிசைரபிள் இது வந்து இருந்தால் ஓகே, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. டைப்பிங் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் வந்து 35 வேர்ட் பர் மினிட் வந்து டைப் பண்ணக்கூடிய எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னா பெஸ்ட்டு. சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் இன்னும் நல்லது. கம்ப்யூட்டர் நாலேஜில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். சரிங்களா? ஓகே. அடுத்தது இதில் இருக்கான பெர்ஃபார்மா சொன்னோம் இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், இதுதான் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இதை டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத வந்து மேலேயே வந்து மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய பெயர், உங்களுடைய ஜெண்டர் மேலா ஃபீமேலா, அதே மாதிரி என்ன கம்யூனிட்டியை சேர்ந்த கேண்டிடேட் அப்படின்றதையும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய வயது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து வித் பின்கோடோடு கொடுக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுக்கணும். பேன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த டீட்டெயில்ஸு. உங்களுடைய கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோனா டிப்ளமோ டீட்டெயில்ஸு, 10th 12th யூஜி பிஜி ஏதாவது முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். சைடில் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றத அதற்கு கரஸ்பாண்டிங்கான ப்ராக்கெட் மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதற்குள்ளே வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். உங்களுக்கு எதெல்லாம் அப்ளிகபிளோ அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். இப்போ பிஜி முடிச்சிடல அப்படின்ற மாதிரி தான் ஹைஃபன் போட்டுக்கலாம். அடுத்தது டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் அதை வந்து மென்ஷன் பண்ணலாம். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதற்கான சர்டிஃபிகேட்லாம் இருந்ததுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அந்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், எதில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றதற்கானது நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி ப்ரீவியஸாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எங்கே ஒர்க் பண்ணீங்க, என்ன போஸ்டோடைய நேமு, எந்த இடத்துல ஒர்க் பண்ணீங்க, எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் டோட்டலாக வந்து எவ்வளவு ஆண்டுகள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அது கீழே வந்து ஆஃபீஸ் யூஸு, கீழே வந்து மேலே அதற்கு முன்னாடி வந்து ஃபார்ம் கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லுத்தி நீங்கள் எதுவும் டச் பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஓகே. இதுதான் வந்து காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய சப்போர்ட் ஸ்டாஃப் மற்றும் கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது, அதே மாதிரி வாக்கின் இன்டர்வியூவுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். அது இருக்கக்கூடிய என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து என்க்ளோஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. நன்றி.